வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது ஜிஎஸ்டியை மோடி குறைச்சதுக்கு எடப்பாடி தான் காரணமா. சிவி சண்முகம் புதுசாக ஒரு சூத்திரம் போட்டிருக்கார். அப்புறம் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கினார் மோடி அப்படின்னு அவரை புகழ்ந்து பேசிட்டார். அப்புறம் பிரிஞ்சவங்கெல்லாம் எப்படா நீங்கள் ஒன்று சேர சொல்கிறீங்க, சொல்கிறத நீங்கள் யாருடா அப்படின்னு போட்டு மரியாதை குறைவான சில வார்த்தைகள். இந்த மாதிரி திடீரென்று சிவி சண்முகம் பாஜகவுக்கு ரொம்ப நெருங்கி போவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு மிக பகிரங்கமாக போயிட்டுருக்கு. ஒரு நேரத்தில் சொன்னார், 2021 அதிமுக தோற்றதுக்கு பாஜக தான் காரணம், உங்களோட கூட்டணி வச்சதாண்டா காரணம் சொல்லிட்டு அன்னைக்கு மரியாதை குறைவாகத்தான் பேசினார். இன்றைக்கும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சசிகலாவையும் மறைமுகமாக மரியாதை குறைவாக பேசியிருக்கிறார். இருக்கட்டுமே, ஜிஎஸ்டிக்கும் எடப்பாடிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதான் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடிக்கடி எடப்பாடி போனது இதுக்கு தான் காரணமா? ஜிஎஸ்டியை குறைக்கிறாரு மோடி அப்படின்னா எடப்பாடி தான் காரணம். அடிக்கடி போய் குறைச்சிட்டாரு. எப்படிலாம் ஒரு ஓட்டு கேட்கறதுக்கு இப்பவே ஒரு தாரக மந்திரத்தை உற்பத்தி பண்றாங்க பாருங்க. அதையெல்லாம் விட இது சம்பந்தமா ஓபிஎஸ்ஸை கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டார், இங்கே யாருங்க அவர் வீட்டில் போய் கதவை தட்டுனா அதிமுக எங்களை சேருங்க சேருங்க, யாருமே சேர அப்படிலாம் பண்ணதெல்லாம் கிடையாது, அவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் அண்ணாமலை அழுத்தம் கொடுத்தால் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு கேட்டு அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மற்றபடி பாஜக கூட்டணிக்கு செல்வீர்களா அப்படின்னு மீண்டும் கேட்கக்கூடிய சமயத்தில் தற்போது அதற்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை போவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை இன்னைக்கு ஓபிஎஸ் ஏற்படுத்தி விட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவலாகவும் போயிட்டு. எப்படியோ சிவி சண்முகம் எவ்வாறு இந்த அளவுக்கு மாறினார்? எம்ஜிஆரை விட்டுட்டாரு, ஜெயலலிதா அம்மையாரை தூக்கி பேசின மாதிரியும் தெரியல. ஆனால் மோடியும் அமித்ஷாவையும் இந்த அளவுக்கு முகஸ்துதியாகவும் மற்றபடியும் வீர வசனமாகவும் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சிவி சண்முகம், அன்னைக்கு இருந்த சிவி சண்முகமாக இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுக தொண்டர்களே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு சிவி சண்முகத்தினுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. உண்மையிலே இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் வெளிப்பாடு. அதிமுகவுடைய ஒரு ஓட்டுக்கு விஷயமாக இருந்தாலுமே கூட ஒற்றுமையின் வெளிப்பாடு அப்படின்னு வந்தால் தானே, ஓட்டு சிதறாமல் இருந்தால் தான் கட்டாயமாக எடப்பாடி அணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் சிவி சண்முகத்தினுடைய பேச்சு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட பிரிவுக்கு அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் நம்ம சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு உணர்ச்சி வசமாக